இன்னைக்கு பாக்யலட்சுமி சீரியல் ரொம்பவே விறுவிறுப்பா போச்சு. பாக்யலட்சுமி இல்லாத டயத்துல ஈஸ்வரி செல்வி கிட்ட பாக்யாவை பத்தி நிறைய போட்டு கொடுப்பாங்க. உங்க அம்மாவை வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லு, உங்க அம்மா வேலைக்கு போறதுனால நிறைய பிரச்சனைகள் வரும். இப்ப வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வச்சாக்க வேலைக்காருக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏற்றி விடுவாங்க. செழியன் அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக ஹோட்டலுக்கு போவாரு. அங்க பாக்யா ரொம்ப சிரமப்பட்டு அவங்க வேலையெல்லாம் பண்றத பார்த்துட்டு அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். செழியனை பார்த்ததும் பாக்யா உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிடு, ஏதாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு சாப்பாடெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. பாக்யாவோட ஹோட்டலுக்கு வழக்கம் போல அந்த ஏரியா கவுன்சிலரும் அவங்க ஆள்களும் ஒரு 8 மணிக்கு பக்கத்துல எல்லாம் அங்க வந்துருவாங்க. அவங்க சாப்பாடெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. வெஜ்ஜே இருக்கட்டும் பரவாயில்லை, இருக்கிறத கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க பாக்யா உள்ள போய் சாப்பாடு எடுக்க போயிருப்பாங்க. செழியனும் அங்க உட்கார்ந்துருப்பான். அப்ப அவங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுவாங்க. அதனால செழியனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். செழியன் அந்த ஏரியா கவுன்சிலரை அடிச்சிருவாரு. 2 பேருக்கும் பெரிய சண்டை ஆயிடும். அடுத்த நாள் பாக்யாவும் செல்வியும் ஹோட்டலை திறக்கிறதுக்காக வருவாங்க காலையில. அப்ப அந்த ஹோட்டலோட ஓனர் அங்க வந்திருப்பாரு. அவர் என்ன சொல்வாருன்னா, ஒரு 2-3 நாளைக்கு நீங்க ஹோட்டலை திறக்காதீங்க, இந்த ஏரியா கவுன்சிலர் எங்கிட்ட பெரிய சண்டை ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. உங்க பையன் அந்த கவுன்சிலரை அடிச்சுட்டாராமே, பெரிய பிரச்சனை ஆகுமா, ஒரு 2-3 நாளைக்கு ஹோட்டலை திறக்க வேண்டாம்னு சொல்லிடுவாரு. இனியா சுதாகர் கிட்ட அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை தாங்கிட்ட கொடுக்க சொல்லி கேட்டதுனால சுதாகர் என்ன சொல்றாருன்னா, நீ எதுக்குமா இப்ப அந்த வேலையெல்லாம் கேட்கிற, உங்க வீட்டாளுங்க யாரும் எதுவும் சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்பாரு. இனியா அதெல்லாம் இல்லை, எனக்குதான் வீட்டுல இருக்கிறதுக்கு போர் அடிக்குது, அதனாலதான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சுதாகரோட ஒய்ஃப் நிதிஷோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இத்தனை வருஷமா வீட்டுல இருக்கேன், எனக்கே போர் அடிக்கல, நீ இப்பதானே வந்திருக்க, உனக்கு போர் அடிக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க. இனியா என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல நான் என்னோட ஜேர்னலிசம் ஜாபையும் இன்னும் நான் ரிசைன் பண்ணல, லீவு தான் போட்டிருக்கேன், அதையாவது என்னை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வெளியில தாய்லாந்து கிளம்புறதுக்கு எல்லாம் ரெடி ஆவாரு. செழியனை தேடி போலீஸ் வந்துடும்.